நல்லா வளர்ந்து வர்ற ஒரு திருச்சபையை இமேஜின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 இயரில் பயங்கரமான டெவலப்மெண்ட், நிறைய புது ஆத்துமக்கள் வராங்க. இந்த வளர்ச்சிக்கு காரணம் அந்த திருச்சபைக்கு புதுசாக வந்த ஒரு பாஸ்டர். ரொம்ப அழகாக பேசுகிறாரு, அவர் பேச்சை கேட்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவருடைய பிரசங்கம் 100க்கு 100 வேதத்தின் அடிப்படையில் இல்லை. உலக ஆசைகளை தூண்டி விடுற மாதிரி, சுயத்தை மையப்படுத்துகிற மாதிரி ஒரு சில காரியங்களை அவர் பேசுகிறார். இதனால தான் இவ்வளோ வளர்ச்சி. இந்த திருச்சபையின் மூப்பர்களுக்கு ஒரு கேள்வி, இந்த தவறான போதனையை தட்டி கேட்டால் திருச்சபையில் பிளவு வரும், தட்டி கேட்கலன்னா திருச்சபை நல்லா வளரும். இந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்கிறது? இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ள திருச்சபைகள் இன்றைக்கும் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இதே பிரச்சனை தான் 2000 வருஷத்துக்கு முன்பதாக தியத்திரா அப்படிங்கிற ஒரு திருச்சபையில் இருந்துச்சு. இந்த பிரச்சனை உள்ள திருச்சபைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வேதம் கற்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்களுடைய கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. தியத்திரா நகரம் ஒரு பெரிய பட்டணம் அல்ல. இந்த நகரத்தில் ரோம பேரரசரை வணங்குற அந்த ஒரு காரியமும் இருந்துச்சு. அது தவிர அப்போலோ அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை வணங்குற ஒரு காரியமும் இருந்துச்சு. இந்த 2 விக்கிரக ஆராதனைகள் இருந்தாலும் மத ரீதியாக திருச்சபைக்கு எந்த பிரச்சனையும் ரொம்ப இல்லை. தியத்திரா ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன், பல விதமான தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு நகரம். இந்த நகரத்துக்கு ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, தொழிற்சங்கங்கள். பல விதமான தொழில்கள் அங்கே இருந்தனால ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு தொழிற்சங்கம். அந்த தொழிற்சங்கத்துக்கு ஒரு தெய்வம். அப்போ இவங்க தொழிற்சங்கமாக இவங்க கூடும் பொழுது அந்த குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துக்கு பலிகள் செலுத்தி பல விதமான தவறான காரியங்களும் அங்கே ஈடுபடுவாங்க. அப்போது ஒரு தொழிலில் நான் வளரணும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொழிற்சங்கத்துக்கு சென்று அங்கே செய்கிற எல்லா காரியத்தையும் நான் பின்பற்றணும். இந்த ஒரு காரியம் இந்த நகரத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தியத்திரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி இங்கே அறிமுகப்படுத்துங்கிறத நம்ம பார்க்கலாம். அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் என்பது வெளிப்புறத்தை தாண்டி உள்ள இருக்கிற காரியங்களையும் பார்த்து ஆராய்ந்து அறிந்து நியாயத்திருக்கிற அவருடைய பார்வையை குறிக்குது. தியத்திரா வெண்கல தொழிலுக்கு பெயர் பெற்றது. இப்போ அவங்களுக்கு தெரிந்த அந்த வலிமையான உலோகத்தை ஆண்டவர் இங்கே ஒரு உருவகமாக எடுத்து, என்னுடைய பாதங்கள் வெண்கலம் போன்ற வலிமையுடையது, அதிகாரத்தை இது குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அப்போலோ தெய்வத்தையும் ரோம பேரரசரையும் இவங்க வணங்கினாங்க. இந்த 2 தெய்வங்களுக்கும் தேவனுடைய குமாரன்கிற ஒரு பேர் இருந்துச்சு. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அவர்கள் தேவனுடைய குமாரன் அல்ல, நானே தேவனுடைய குமாரன், எனக்கே அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் இவர்களை எடுத்த எடுப்பிலே குறை சொல்லலை, அவங்கள பாராட்டுறார். உன் கிரியைகள் எனக்கு தெரியும், உன் அன்பு எனக்கு தெரியும்,
உன் விசுவாசம் எனக்கு தெரியும், உன் பொறுமை எனக்கு தெரியும் சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாத்தையும் பாராட்டுறார். பல நேரங்களில் நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம நினைப்போம். நம்ம செய்கிற சின்ன சின்ன காரியங்களையும், சின்ன சின்ன ஜெபங்கள், சின்ன சின்ன ஊழியங்கள், சின்ன சின்ன சேவைகள், இது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர் அதை நினைவு கூறுகிறார், அவர் அறிந்திருக்கிறார். அதே போல நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியை அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்கள பாராட்டுறார். எபேசு திருச்சபை ஆதி அன்பை விட்டு அது குறைந்து கொண்டே போனது. ஆனால் இந்த திருச்சபை வளர்ச்சியை காட்டுகிறது. ஆண்டவர் அதையும் பார்க்குறார். சில நேரங்களில் நம்ம ரொம்ப முதிர்ச்சி அடையவில்லைன்னு சொல்லி நம்ம வருத்தப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படி பார்க்குறதில்ல. நம்ம ஆதி நிலைமையும் இன்றைய நிலைமையும் பார்த்து நம்ம எப்படி வளர்ந்து வருகிறோம்ங்கிறத பார்த்து நம்மை பாராட்டுகிறார். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த வசனத்தில் தான் இந்த கடிதத்துடைய மையமே இருக்குது. எசபேல் யார்? இந்த எசபேல் பழைய ஏற்பாடில் எசபேல் என்ற ஒரு ராணி இஸ்ரவேல் மக்களை பாகால் வணக்கத்துக்கு நேராக தவறான பாதையில் வழி நடத்தியவள். அதே போல் இங்கே ஒரு பெண்மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளை தவறான வழிகளுக்கு நேராக வழிநடத்தி கொண்டிருந்தாள், தவறான போதனைகள் கொடுத்து கொண்டிருந்தாள். கள்ள தீர்க்கதரிசி. இவருடைய உண்மையான பேர் எசபேல் அல்ல, ஆனால் ஒரு உருவகமாக எசபேல் சொல்லி அவளை கூப்பிடுறார். இந்த திருச்சபையுடைய பிரச்சனை இந்த தவறான போதனை, அது கரெக்டு தான். ஆனால் அதற்கு மேலாக நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், தவறான போதனைகளை சகித்து கொண்டிருப்பது. இந்த இசபேல் சொன்ன காரியம் என்ன? உலகத்து மக்களை போல விக்கிரகங்களை வணங்கலாம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவை உட்கொள்ளலாம், அங்கே செய்கிற தவறான காரியங்கள் எல்லாத்துலையும் நீ ஈடுபடலான்னு சொல்லி உலகத்துக்கு ஒத்து வாழ திருச்சபையை அவள் அழைத்து கொண்டிருந்தாள். இன்றைய தமிழ் திருச்சபையில் எசபேல் யார்? காதுக்கு இனிய ஆனால் ஆத்மாவுக்கு விஷமான காரியங்களை போதிக்கிற ஒவ்வொருவரும் எசபேல் தான். பல தவறான போதனைகள் இன்று தலைவிரித்தாடுகிறது. செழுமை உபதேசம் என்கிற ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் உலக சம்பத்தோடு கூட வாழ மக்களை ஊக்குவிக்கிறது. ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லுகிற அதீத கிருபை, நீ எந்த பாவனாலும் பண்ணிக்கலாம், ஆண்டவர் பார்த்துக்குவார் என்று சொல்லி ஒரு அசால்ட்டாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை, பிறரை போலவே வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு கள்ள போதனையும் அந்த ஆதி எசபேலின் நவீன வடிவங்களே. நல்லா யோசித்து பாருங்க, நம் திருச்சபைகளில் இந்த எசபேலுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோமோ? கர்த்தர் கேட்கிறார். இந்த எசபேலுக்கு நீ இடம் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த திருச்சபையை கேட்டது மட்டுமல்லாமல் இந்த எசபேலை நியாயம் தீர்க்கிறார். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. மனம் திரும்புவதற்கு இந்த போதனைக்காரர்களுக்கு விருப்பமே இல்லை. அதனால ஆண்டவர் எப்படி நியாயம் தீர்க்கிறாருன்னு பாருங்க. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி, எந்த இடத்துல ஆவிக்கிற விபச்சாரம் செய்தாலோ அந்த இடத்துலயே அவளை கட்டில் கிடையாக்குவேன்னு சொல்றார். அவளோடு கூட இந்த தவறான உபதேசத்தோடு கூட ஆவிக்குரிய விபச்சாரம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் மனம் திரும்பு என்ற ஒரு அறைகோல் விடுகிறார். மனம் திரும்பாவிட்டால் உங்களை கொல்லவே கொள்வேன் என்று சொல்கிறார். திருச்சபையாகிய தன் மனையாட்டியை குறித்து ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறாருன்னு பாருங்க. ஆண்டவர் தன் திருச்சபையை சுத்தம் செய்யும் பொழுது, இந்த தவறான போதனைகளை போதிக்கிறவர்களை திருச்சபையை விட்டு அகற்றும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முழு திருச்சபையும் புரிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது நானே உள்ளின் திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவர் யார் என்பதை சபை புரிந்து கொள்ள உதவி செய்யும். 24ஆம் வசனத்தில் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த எசபேல் தன்னுடைய நூதன போதனையை, தன்னுடைய கள்ள போதனையை ஆழமான போதனை என்று சொல்லி ஒரு புதிய பெயரிட்டு பலருக்கு சொல்லி கொண்டு வந்தாள். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை இது ஆழமான போதனை அல்ல, இது சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். இந்த திருச்சபையில் இப்படிப்பட்ட தவறான போதனைகள் இருந்த போதிலும் சத்தியத்தை விட்டு விலகாத ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்கென்று இருந்தார்கள். அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் நான் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். சத்தியத்தை பிடித்து கொண்டு தவறான போதனையை வெறுத்து அதிலிருந்து ஒதுங்கி நிற்கிற சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வேற எதுவும் பண்ண வேண்டாம், இருக்கிற சத்தியத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள், தவறி விடாத அப்படின்னு சொல்கிறார். கள்ள தீர்க்கதரிசியை, கள்ள போதனையை தவிர்த்து
சத்தியத்தை பிடித்துக் கொண்ட சிறு கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். இந்த எசபேல் எதற்காக ஒத்து வாழணும்னு சொல்லி சொன்னா? வெளி உலகம் நம்ம எதிர்த்து விடுமோ? நம்ம கிறிஸ்துவுக்காக நிலைத்து நின்றா, கிறிஸ்துவுக்காக தனித்துவமாக நம்ம நின்றா நம்ம எதிர்த்து விடுவார்களோ என்று சொல்லி பயந்து தானே ஒத்து வாழ சொன்னா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மக்களுடைய அதிகாரத்தை பார்த்து பயந்து ஒத்து வாழ்ந்து கொள்ளலாமான்னு சொல்லி உனக்கு தயக்கம் வருகிறதோ, அந்த மக்களுக்கு மேலான அதிகாரத்தை உனக்கு தருவேன். நான் உனக்கு கொடுக்கிற அதிகாரம் அவர்கள் மீது நீ ஆள்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை வெளி உலகம் உன்னை இரும்பு கோலால் ஆளலாம், உன்னை மண்பாண்டம் போல மிதித்து நொறுக்கலாம். ஆனால் இந்த சிச்சுவேஷனை மாற்றி உன்னை இருப்புக்கோளால் ஆள செய்வேன். நீ மண்பாண்டங்களை உடைக்கிறது போல பிறருடைய அதிகாரத்தை உடைப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இறுதியில் என்ன சொல்றாரு? விடிவெளியின் நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த விடிவெளினா என்ன? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நானே விடிவெளின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ இந்த கள்ள போதனைக்கு எதிர்த்து நின்றால் நான் உன் கூட இருப்பேன். இப்போதான் நம்ம இந்த கடிதத்துடைய முதல் பகுதிக்கு நம்ம திரும்ப போகணும். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர், வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவர், ஒரே உண்மையான தேவகுமாரன் உன்னுடனே கூட இருப்பார். இதுதான் ஆண்டவர் தருகிற வாக்கு தத்தம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆவியானவர் இந்த சபைக்கு சொன்ன காரியங்களை, நம் திருச்சபைக்கு நமக்கு சொன்ன காரியங்களை காதுள்ளவர்கள் கேட்க கடவோம். நம்ம பார்த்த இந்த தியேத்திரா திருச்சபையில் 2 பிரச்சனைகள். ஒன்று, வெளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு பயந்து அவர்களோடு கூட ஒத்து வாழ இழுக்கும் ஒரு போதனை. இரண்டாவது, இப்படி தவறான போதனையை போதிக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளும் ஒரு போக்கு. இந்த 2க்கும் அடிப்படையில் இருக்கிற காரியம் பயம். வெளியே இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அதிகாரம் இருக்குது, அவங்களை எப்படி எதிர்க்கிறது? அது முதல் காரியம். உள்ள தவறான போதனை போதிக்கிறவர்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறது, இவங்களை எப்படி எதிர்க்கிறது என்று சொல்லுகிற 2வது பயம். இதற்கு தீர்வு அதிகாரத்தை உடையவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளி உலகத்து மக்களிடத்திலும் அதிகாரம் இல்லை. திருச்சபை தவறான பாதையில் வழிநடத்துகிற கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலும் அது இல்லை. இந்த உலகத்தை படைத்து ஆண்டு அரசாண்டு வருகிற தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாத்திரமே அதிகாரம் உண்டு. அவர் அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கலம் போன்ற பாதங்களையும் உடையவர். அவர் தேவகுமாரன். அவரை பார்க்க பார்க்க மற்ற அதிகாரங்கள் சிறியதாய் நமக்கு தெரியும். இந்த கடிதத்தை வாசித்த நம்ம என்ன பண்ணணும்? 2 விஷயம். ஆண்டவருக்கு முன்பதாக சில நிமிடங்களை ஒதுக்கி, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு ஒத்து போகிற காரியம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் இந்த காம்ப்ரமைசஸை நம் கண் முன்னாடி காட்டுவார். மனம் திரும்புவோம், ஆண்டவருக்கு நேராக திரும்புவோம். உலகத்துக்கு பயப்படாமல், செல்வாக்கு மிகுந்தவர்களுக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு மாத்திரமே பயப்படுவோம். 2வது காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே, நீர் யார் என்பதை எனக்கு காட்டும், உம் மகத்துவத்தை எனக்கு காட்டும், உம் வலிமையை எனக்கு காட்டும், உன் மேன்மையை எனக்கு காட்டும், நீர் மாத்திரமே அதிகாரம் உடையவர் என்பதை எனக்கு காட்டும் சொல்லி சொல்லுவோம். அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அதிகாரத்தை நாம் உணர்ந்து கொண்டோம்னா வேற யாருக்கும் பயப்பட மாட்டோம். எந்த தவறான போதனையும் எந்த தவறான செய்கையையும் எதிர்க்கிறதுக்கு நமக்கு பயம் இருக்காது. துணிச்சலுடனே, தேவ சத்தியத்துடனே நீதிக்காக நாம் போராடுவோம். இந்த வாரம் 10 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில் நேரம் செலவிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தியேத்திரா திருச்சபைக்கான கடிதத்தில் ஆண்டவர் தன் திருச்சபை குறித்து எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்த வாரத்தில் இன்னொரு திருச்சபை நம்ம பார்க்க போகிறோம். அந்த திருச்சபை வெளியே உயிர் உள்ளதை போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த திருச்சபை பார்த்து சொல்லுகிறார், நீ உள்ள செத்தவனை போல இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அந்த கடிதத்தை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.